ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து டாப் 10 பேசிவ் இன்கம் ஐடியாஸ் பார்க்கலாம். எப்போவுமே எல்லாருக்கும் வந்து சேலரி வருது, பட் வந்து ஆனால் தொடர்ந்து வந்து ஒரு பேசிவ் இன்கம் வேணும், ஒரு ஆல்டர்னேட்டிவ் இன்கம் வேணும் அப்படிங்கிற எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும். அதில் ஃபஸ்ட்டு வந்து டிவிடெண்ட் ஸ்டாக்ஸ். இப்போ நீங்கள் ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, சில ஸ்டாக்ஸ்லாம் இருக்குது. இந்தியன் ஆயில் கார்பரேஷன், வேதாந்தா, ஹிந்துஸ்தான் ஜிங்க், இந்த மாதிரியான ஷேர்ஸ்லாம் தொடர்ந்து டிவிடெண்ட் தராங்க. சிஎஸ்சி மாதிரியான ஷேர்ஸ்லாம். இதில் வந்து ஒரு ஸ்டெடி இன்கம் வேணும்னா நீங்கள் வந்து ஒரு டிவிடெண்ட் ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணலாம். அந்த அமௌண்ட் உங்களுக்கு கிடைக்கிற டிவிடெண்ட் எடுத்து வேறு எதுலையாவது இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா, ரீஇன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மோர் இன்கம் கிடைக்கும். ரெண்டாவது ஆப்ஷன் வந்து ஆன்லைன் கோர்சஸ். இப்போ நீங்கள் வந்து சில பேருக்கு வெளியில் போய் ஜாப் போகணுங்கிற இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருக்கும். வீட்டிலேருந்து ஒர்க் பண்ணோம் அப்படிங்கிற ஐடியா இருக்கும்போது ஆன்லைன் கோர்சஸ் பண்ணலாம். ஆன்லைனில் வந்து டீச்சராக இருந்துட்டு நீங்கள் வந்து ஸ்டூடெண்ட் பேஸை க்ரியேட் பண்ணி அது வழியாக ஒர்க் பண்ணி நீங்கள் வந்து பண்ண முடியும். அதுக்கான ஆப்ஷன்ஸும் நீங்கள் பண்ணலாம். இல்லைன்னா கோர்ஸ் மெட்டீரியல்ஸ் ரெடி பண்ணி அதை வந்து விற்கலாம், டிஜிட்டல் இன்கம் கிடைக்கும். மூணாவதாக வந்து வெண்டிங் மெஷின்ஸ். இப்போ நிறைய கம்பெனிஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வெண்டிங் மெஷின் மாதிரி இருக்குது. அதுலேயே பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிஸ்கெட்ஸ், சிப்ஸ் இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் வந்து வச்சு செல் பண்ணுறாங்க. அதனால் வெண்டிங் மிஷினை வாங்கி நீங்கள் வந்து அதை வந்து நீங்கள் ஒரு கம்பெனிலையும் நீங்கள் வந்து கொடுக்கும்போது ஒரு ஹெல்த்தி ப்ராஃபிட் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இதை பற்றி நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணி கற்றுக்கலாம். ஒரு கம்பெனியில் போய் ஆர்டர் பிடிக்கிறீங்க அப்படிங்கும்போது ஒரு பில்டிங்லேயும் ஒரு ஃப்ளோர்லேயுமே நீங்கள் வந்து வெண்டிங் மிஷின் வைக்க முடியும். அப்படி பண்ணும்போது உங்களுக்கு ரெகுலராக இன்கம் கிடைக்கும். இதை பற்றி நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள். நாலாவது ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா அஃபிலியேட் மார்க்கெட்டிங். சில இதில் பார்த்திங்கன்னா யூடியூப் சேனல், பாட்காஸ்ட்டு, பிளாக், இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் இந்த மாதிரி பண்ணும்போது அந்த இடத்துல அஃபிலியேட் மார்க்கெட்டிங் பண்ணலாம். ஒரு ப்ராடக்ட்டை பற்றி ப்ரொமோட் பண்ணலாம். பண்ணும்போது அதுக்கான சேல்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும்போது உங்களுக்கு வந்து இன்கம் கிடைக்கும். அஃபிலியேட் மார்க்கெட்டிங் பற்றி ரொம்ப எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு நீங்கள் பண்ணலாம். ஒரு லிங்க் மாதிரி கொடுத்துடலாம். உங்கள் யூடியூப் சேனலில் ஒரு லிங்க்கோ, இல்லை இன்ஸ்டாகிராமில் ஒரு லிங்க்கோ, பிளாக்லேயோ ஏதோ ஒரு இடத்துல கொடுக்கும்போது அந்த லிங்க் வழியாக அவங்க கிளிக் பண்ணி அந்த ப்ராடக்ட்டை பர்ச்சேஸ் பண்ணும்போது அவங்க வந்து உங்களுக்கு வந்து ஒரு கமிஷன் கிடைக்கும். இது ஒரு ஒன் ஆஃப் த வே. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஹை ஈல்டு சேவிங்ஸ் அக்கௌண்ட். சேவிங்ஸ் அக்கௌண்ட் வச்சுருக்கோம். நார்மலாக 3%, 4% கிடைக்குது. சில ஸ்மால் பேங்கிங்லலாம் வந்து நிறையா வந்து சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் தராங்க. ரெக்கரிங் இது லிங்க்டு எஃப்டின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. அந்த மாதிரி போகும்போது உங்களுக்கு வந்து ஹைல்டு சேவிங்ஸ் அக்கௌண்ட்ஸில் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து நல்ல காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள். அடுத்தது ஆறாவது ஆப்ஷன் வந்து ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்ட்ஸ். REIF இந்த மாதிரி நிறையா ஆப்ஷன் இருக்குது. இதில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸ்டாக்ஸ்லேயுமே REIT ஸ்டாக்ஸ்லாம் இருக்குது. அதிலெல்லாம் நீங்கள் போடும்போது உங்களுக்கு பேசிவ் இன்கம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. எம்பசி ரைட்ஸ், இந்த மாதிரியான REIT எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள். உங்களோட டிமேட் அக்கௌண்ட்டில் கண்டிப்பாக வந்து இது வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்ஷனாக கிடைக்கும். ப்ராப்பர்ட்டி வந்து நீங்கள் ஃபிசிக்கலாக வாங்கணும்னு அவசியம் இல்லை, ஃபண்ட்ஸாக வாங்கலாம். அதில் இன்வெஸ்ட் பண்ணும்போது வந்து 6%, 7%ங்கிற மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்ட் ரேட் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. 7th ஆப்ஷன் வந்து ஆட்டோமேட்டட் ட்ராப் ஷிப்பிங். இப்போ வந்து சில பேர் மேனுஃபேக்சரர் ஒருத்தர் இருப்பாங்க. ஆனால் வந்து இந்த பொருள் ஃபிசிக்கலாக போய் இந்த ப்ராடக்ட்ஸை வந்து ஷிப் பண்ணோம் அப்படிங்கும்போது அதுக்கு வந்து அவங்களுக்கு ஆளுங்க கிடைக்காம இருப்பாங்க. நீங்கள் வந்து ஒரு கம்பெனியோட டைப் வச்சுக்கிட்டு பொருளை எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் வந்து இன்னொரு இடத்துல மிடில் மேனாக இருந்துட்டு ட்ராப் ஷிப்பிங் பொருளை ஷிப்பிங் பண்ணும்போது உங்களுக்கு ஃபிசிக்கலாக பண்ணும்போது ப்ராடக்ட்ஸை பண்ணும்போது அதுக்கான கமிஷன் உங்களுக்கு கிடைக்கும். ட்ராப் ஷிப்பிங் பற்றி எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு எந்த கம்பெனி வந்து உங்களுக்கு வந்து கொடுக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள். உங்களுக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா யூடியூப் ஆட்டோமேட்டிக் சேனல்ஸ். இதெல்லாம் வந்து யூடியூப் சேனல். இப்போது நான் வந்து ஒரு சேனல் யூஸ் பண்ணி ஃபேஸ்லெஸ்ஸாக வந்து வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கேன். அது மாதிரி ஆட்டோமேட்டட் வேஸில் நீங்கள் வந்து பண்ணலாம். சப்ஸ்கிரைபர்ஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது உங்களுக்கு வந்து ஸ்பான்சர்ஷிப் கிடைக்கும், ஆட்ஸ் கிடைக்கும். ஆட்ஸ் மூலமாக காசு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணலாம். 9th வந்து பாண்ட் லேடர். நீங்கள் வந்து ஒரு பாண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி. நீங்கள் வந்து இது மாதிரி வந்து எனக்கு இந்த மாதிரியான பாண்ட்ஸில் இன்கம் இது பண்ணலாம், இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கொண்டு வர முடியும். இல்லை நீங்கள் பாண்டில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது அதுக்கு வந்து ஒரு ஃபிக்ஸடாக மந்த்லி பேசிஸில் கூட உங்களுக்கு வந்து பேமெண்ட்ஸ் இருக்குது. உங்களோட புரோக்கர்கிட்ட செக் பண்ணி பார்க்கலாம். டிமேட் அக்கௌண்ட்டில் வழியாக செக் பண்ணிவிட்டு பாண்ட் ஃபண்ட்ஸ் எல்லாமே இருக்குது. அதுலேயும் கூட நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ண முடியும். 10th பார்க்கும்போது பியர் டு பியர் லெண்டிங், லோன்ஸ் கொடுக்கலாம். லோன்ஸ் கொடுக்கும்போது நீங்கள் வந்து உங்களுக்கு அமௌண்ட் கிடைக்கும்.
ட்ரெடிஷ்னல் சேவிங்ஸ் அக்கௌண்ட்ஸ் வழியா பொட்டன்ஷியல் ஹை ரிட்டர்ன்ஸ் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது பியர் டு பியர் லெண்டிங்கில. இத பத்தியும் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்க. இப்ப நான் சொன்ன எல்லா ஆப்ஷனுமே பார்த்தீங்கன்னா, உங்களோட எஜுகேஷன் பர்ப்பஸ் தான். நீங்க ஓன் அனாலிசிஸ் பண்ணிட்டு, ஓன் எக்ஸ்ப்ளோரேஷன் பண்ணிட்டு, இத பத்தி டீட்டெயில் அனாலிசிஸ் பண்ணிட்டு, பாசிவ் இன்கம்ல வந்து பண்ண முடியும். உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் ஜர்னிய தொடருங்க. என்னோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. எல்லா வீடியோஸும் தொடர்ந்து பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.